உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கொஞ்சத்துல நீங்க என்னவா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஆனால் சிலருடைய எண்ணத்துக்கு இது வர்றதே இல்லை. அவங்க உண்மையா இருக்கவே மாட்டாங்க. எனக்கு பெரிய பொறுப்பை கொடுங்க, நான் நல்லா செய்யறேன். எனக்கு அந்த மாதிரி பொறுப்பை கொடுங்க, நான் நல்லா செய்யறேன். எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நான் நல்லா பண்றேன். எனக்கு இப்படி ஒரு பெரிய ஷோவான ஒரு கடையை பண்ணி கொடுங்க, நான் அதை ஜெயிச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்தா 4 பேர் உள்ளது கொடுத்தா 2 பேர் உள்ளது கொடுத்தா. ஆனா நல்லா கவனிச்சுக்குங்க, ஆண்டவர் உங்களை தட்டி கொடுக்க வேண்டுமானால் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, மகனே மகளே, உன்னிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற எதுல நீ உண்மையாயிரு அப்படின்னா கொஞ்சத்துல. இந்த சின்ன பொறுப்புல உண்மையாரு மகனே, இந்த சின்ன வேலையில உண்மையாரு மகனே, இந்த 4 பேருக்கு முன்னாடி உண்மையாரு மகனே. கர்த்தர், கவனிக்கிற கர்த்தர் சீக்கிரமாய் உங்களை எப்படி வைப்பாராமா, அநேகத்தின் மேல அதிகாரியாய் வைப்பார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவரிடத்துல அந்த தட்டி கொடுத்தல வாங்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஒண்ணு நம்புங்க, ஆண்டவரிடத்துல கர்த்தாவே எனக்கு ஒரு கிருபையை தாரும், நான் எதுல உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சத்துல, சின்னதுல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த குறைவான காரியத்துல ஒரு ஜெபந்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அதை நான் நேர்த்தியா செய்யறேன் ஆண்டவரே. எனக்கு இந்த பாத்திரம் விளக்குற வேலை தான் கொடுக்கப்பட்டிருக்குதா, அதை நான் நேர்த்தியா செய்யறேன் ஆண்டவரே. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுடைய பதவியை பார்க்கறது இல்லை, ஆனா கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அந்த கிருபை எத்தனை பேர் கேட்க போறீங்க? கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க. எனக்கு ஒரு பாக்கியம் வேணும் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேண்டும் ஆண்டவரே, நான் வளருவதற்கு, நீர் எனக்கு என்னை தட்டி கொடுப்பதற்கு நான் கொஞ்சத்திலே, முழு பலத்தோட சொல்லுங்க ஆண்டவரே, கொஞ்சத்திலே நான் உண்மையா இருப்பதற்கு கர்த்தர் பலன் தாரும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சிலருக்கு இந்த கொஞ்சத்தை செய்யும் போது அதற்கு சரியான அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்காத போது நிறைய பேருக்கு வெறுப்பு வருது. நான் எத்தனை நாள் தான் இதில் ஓடிட்டு இருப்பேன், நான் எத்தனை நாள் தான் இதுலயே ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் வேதம் சொல்கிறது, ஏற்ற காலத்தில் கர்த்தர்